நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை பத்தி தான் தகவல் வந்திருக்கு. ஈரான்ட்ட அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அளவெடுத்து செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கப்பல் தான் யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லணும். ஏன்னா இதுவரை அதை பார்த்து உலகமே பயந்துட்டு இருந்துச்சு. அந்த கப்பலை பார்த்தாவே பிரமிப்பா இருக்கு. அதை போய் யாராவது தெரியாம தொட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அமெரிக்கா அவங்க சோழியவே முடிச்சு போடும். அதுக்கப்புறம் அந்த நாடே உருப்படாது. அந்த அளவுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான், அந்த கப்பலை தொட்டாவே போதுங்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு இந்த இடத்துல இப்ப ஈரான்ட்டு அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து இவங்க செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசமா இந்த ஆப்ரஹாம் கப்பலை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரோந்து பணியில விட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஹார்மூஸ் ஜலசந்தியில நிறுத்துவாங்க, செங்கடலை தாண்டி கொஞ்சம் தூரத்துல நிறுத்தினாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி அங்கங்க நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க போர் செஞ்சிருவோம், ஈரான் நீங்க என்ன பண்ணுங்க, அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மிரட்டுறதுக்காகவே, ஒரு சைக்கலாஜிக்கலா மிரட்டுறதுக்காகவே அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை ஒரு மாசமா கொண்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சும்மா கடல்ல மிதக்க விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு வேணுங்கிறது பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, போர் செய்யறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் ரெடி பண்ற வரையும், அந்த நேரம் அமையற வரையும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட முடிய போதுன்னு நினைக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா போர் செஞ்சாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு மாசமா ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் சும்மாவே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தாக்க ஆரம்பிச்சாங்க ஈரான். அதுல முதல் தாக்குதலாக பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு 4 ஏவுகணை தாக்குதல் பண்ணாங்க, மிசைல் ஏவுகணை தாக்குதல். அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா மறுத்தாங்க, இல்ல நாங்க தடுத்துட்டோம்டாங்க. ஆனா ஈரான் உறுதியா சொன்னாங்க, எங்களுக்கு புகைப்படம்லாம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேசாம தான் இருந்தாங்க. உடனே 2 நாள் என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி கொண்டு போயிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 நாள் பின்வாங்கி கொண்டு போயிட்டு இப்ப மறுபடியும் நேத்து வந்திருக்காங்க 2வது ரவுண்டுக்கு அடி வாங்குறதுக்கு. இப்ப நேத்து மறுபடியும் ஹார்மூஸ் ஜலசந்தி கிட்ட கொஞ்சம் வரும்போதே என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மறுபடியும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா 2 மிசைலும் ஒரு ட்ரோன் அட்டாக்கும் பண்ணிருக்காங்க. இந்த தடவை கையோட என்ன பண்ணிட்டாங்க, போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா நேத்து ஈரான் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி பாருங்க, இங்க என்ன இருக்காங்க, கருப்பாலா இருக்குல்ல, அது அடி வாங்கி அந்த இடத்துல சேதம் அடைஞ்சது. மேல எல்லாம் புகை வந்துகிட்டே இருக்கும், அந்த மேல என்ன இருக்குன்னா அடிப்பட்டனால புகை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வீடியோ நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்கிறதுனால போட முடியல. அதுல என்னன்னா இது இப்ப போட்டோவா இருக்கா, அதுல புகை நிறையவே ஒரு இடத்துல அடிபட்டு அதுக்கப்புறம் நெருப்பு அந்த நெருப்பு எல்லாமே அப்படி கருப்பா புகையா போன எப்படி இருக்குமோ அப்படி பாத்தீங்கன்னா புகை போகுது. இந்த கப்பல்ல இருந்தே புகை போகுது. புகை போறது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல இருந்து ஏதோ வந்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதை அணைக்கிறதுக்காகவோ இல்ல அதுக்கு தேவையான பொருட்களை உதவியா கொடுக்கறதுக்காக ஹெலிகாப்டர் பக்கத்தால மேல இருந்து ஏதோ ரோப் போட்டு இறக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படிங்கறத காமிச்சு பாருங்க அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப காமிச்சிருக்காங்க. அப்ப 2வது தடவையும் யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அடி வாங்கியிருக்குது. அடி வாங்கினதோட என்ன பண்ணிருக்காங்க, இப்ப 1000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிருக்காங்க. இப்ப இதை மறுபடியும் அமெரிக்காக்கே கொண்டு போக போறாங்களா இல்ல தள்ளி கொண்டு போய் நிறுத்த போறாங்களான்னு தெரியல. ஆனா 1000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே அதுல பாத்ரூம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த டாய்லெட்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ வெளியே ரொம்பவே அவர்களை பத்தி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கேலி கூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல பார்த்து முதல் அட்டாக் பண்ணாங்க. இப்ப பார்க்கும்போது 2வது அட்டாக்கும் பண்ணிட்டு தாக்குதல் பண்ணதுடைய இமேஜ் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த தடவை ஈரான் கண்டிப்பா செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எப்படி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, போர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. சும்மா வாயிலாம் வட சுடணும்னு கிடையாது. ஈரான் பாத்தீங்கன்னா எவ்வளவோ அடியை இஸ்ரேல் இருந்து அமெரிக்கா இருந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, மறுக்கறதுக்கு இல்ல. ஆனா அதையும் மீறி போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா போர்க்கப்பல் அளவுக்கு எல்லாம் தாக்குதலை நடத்தக்கூடியவங்க தான் ஈரானும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள்ல எல்லாம் ஹவுதீஸ்கே உறுதுணையாக இருந்தவங்க. அவங்களே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை அடிச்சிருக்காங்க. அவங்க அடியிலேயே தாங்க முடியாம போர்க்கப்பல் பின்வாங்கி கடைசியா சமாதானத்தை தழுவுனாங்க போன வருஷம். அப்ப இந்த அளவுக்கு அமெரிக்கா ஹவுதீஸ்கே அடி பண்ணியும் போது அவங்களுக்கு உதவக்கூடிய ஈரான்ட்ட என்ன பண்ணி ஆகணும், அடி பண்ணிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த போர்க்கப்பல் தாக்குனது அப்படிங்கறதை ஏத்துக்கிறாங்க. அமெரிக்கா இன்னும் மறுக்கவும் இல்லை. எப்படி இருந்தாலும் மறுத்துருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. நேத்துதான் இது நடந்திருக்குது. எப்படி ஒரு நாள் யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒண்ணு எங்களை நோக்கி வரவே இல்லைன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த மாதிரி அவங்க மறுத்துருவாங்க. ஆனா இந்த தடவை ஈரான் ப்ரூஃபோட வெளியிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிதும் பேசப்படுது. இந்த யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மேல இருந்த பயம், அதோடைய மரியாதை, அதோடைய பிரம்மாண்டம் எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஈரானால சுக்குநூறா போயிடுச்சு.
அடுத்து இந்த போர்க்கப்பலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு போர்க்கப்பலை பத்தி பாத்திரலாம். அதுதான் வந்து யூகே உடைய போர்க்கப்பல். இந்த இங்கிலாந்துடைய போர்க்கப்பல் இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கும் இந்த சண்டைக்கும் சம்மந்தம் இல்ல, நீங்க போய் தான் என்ன பண்ணிருக்கீங்க, ஈரான் அடிச்சிருக்கீங்க, அதனால நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க யூகே. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கும் ஈரான் போருக்கும் சம்பந்தம் இல்லதான், ஆனால் நாங்க என்ன பண்றோம்னா போர்க்கப்பலை மட்டும் கொடுத்து விடுறோம். யார்கிட்ட கொடுத்து விடுறோம்னா அமெரிக்கா கொடுத்துறோம். எதுக்காக கொடுத்துடுறோம்னு பார்த்தா அமெரிக்காவை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துடுறோம். அதாவது வந்து நாங்க ஈரான் அடிக்க மாட்டோம், ஈரான் அடிக்கிறது தான் தப்பு, ஈரான் எங்களை அடிக்கும் வரும்போது நாங்க தடுப்போம், தடுக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவை காப்பாத்துறதுக்காக ஒரு கப்பலை கொடுத்துறோம்னு கொடுத்து விட்டேன்னாங்க. இப்ப மூணாவதா என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூகே உடைய ஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டா நாங்க என்ன பண்ணுவோம், தற்காப்புக்காக தாக்குதலையும் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடலாம், ஈரான் மேலதான் நாங்க போர் செய்ய போறோம், அமெரிக்கா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படின்றலாம். ஆனா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. இப்ப போர் ஆரம்பிச்சு 7 நாள்ல விதவிதமா சொல்லி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்கிறதுனுடைய விளைவு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2-3 நாள் கழிச்சு B2 பாம்பரை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அமெரிக்கா தாக்குதல் நடத்த பாக்குறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அணு உற்பத்தி மையத்துல வந்து தாக்குதல் நடத்த பாக்குறாங்க ஈரான்குள்ள. இப்ப ஈரான்குள்ள B2 பாம்பரை கொண்டு போய் தாக்குதல் நடத்துறதுக்கும், அதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய தாக்குதல் எல்லாம் தடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த US ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து நிறைய அடி வாங்கி சேதமாயிருச்சு. அதுக்கு வந்து பதிலாக என்ன வேணும், கண்டிப்பா வந்து வேற ஒரு போர்க்கப்பலை கொண்டு வந்து வச்சுதான் இவங்க என்ன பண்ணும், காப்பாத்தி ஆகணுங்கிறனால. அதுவும் வந்து பெரிய நிலப்பரப்பா இருக்குது கடல்ல அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப்பல் எல்லாம் நம்பி இறங்க மாட்டாங்க, பல கப்பல் வேணும். அமெரிக்கா டீமே இன்னொரு கப்பல் ஜெரால்டு கப்பல் இருக்கு, ஆனா அது மட்டும் பத்தாது, அது ஆல்ரெடி வந்து களத்துலதான் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி யூகேட்ட பிரான்ஸ்ட இவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா போர்க்கப்பலையும் வாங்க, எல்லாரும் வாங்க ஒட்டுக்க அடி வாங்கலாம், எல்லாரும் வாங்க ஒட்டுக்க அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்காங்க. கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, எல்லாமே பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சொல்லி இப்ப யூகேவும் வந்து ஒரு அடிப்பணிந்த மாதிரி தெரியுது. அவங்களும் வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரானை தாக்க போறாங்கிறது வந்து இப்ப வந்து மறைமுகமான சமிக்கையாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, செய்ய மாட்டோம்னு சொன்னவங்க அப்புறம் தற்காப்புக்காக வரோம்னு சொன்னவங்க இப்ப என்ன பண்றாங்க, தற்காப்புக்காக திருப்பி கூட அடிப்போன்ட்டாங்க. அப்ப இப்படி சொல்றவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடிச்சு போட்டு தற்காப்புக்காக தான் அடிச்சோன்னு சொல்றதுக்காக எப்படி இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்கிறவங்கள போய் என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் செஞ்சு விட்டுட்டு அதை வந்து ஈரான் தான் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு செஞ்சு விட்டுட்டு இவங்கள என்ன பண்ணுவாங்க, அதுவே ஒரு காரணமா காமிச்சு போற ஆரம்பிச்சுப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா, இவங்களே அடுத்தது ஏதோ ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இனி வந்து ஏதாவது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்தா நாங்க செய்வோம்னு இருக்காங்க. சிச்சுவேஷன் ஆல்ரெடி கிரிட்டிக்கலா தான் இருக்குது. இவங்க வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து இவங்களே என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவாங்க. சீக்கிரமா 1-2 நாள்ல இனி B2 பாம்பரோட போய் ஈரான்ல பெரும் தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த அணு உற்பத்தி செய்யக்கூடிய மையத்துல எல்லாம் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. நடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேதம் எதுவும் ஏற்படல. அதனால அதை வெளியே சொல்லாம அதை லைட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சும்மா ஒரு சப் நியூஸ் மாதிரி போட்டுட்டு விட்டுட்டாங்க. இல்லாட்டினா அதவே வந்து ஹெட்லைன்ஸா போட்டிருப்பாங்க, அணு ஆயுதத்தை வந்து நாங்க என்ன பண்ண ஒழிச்சிட்டோம், அணுசக்தி உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த வந்து அழிச்சிட்டோம், அவங்களுடைய யுரேனியம் நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், என்ன வேணா போட்டிருக்கலாம். ஆனா எதுவுமே போட முடியாத நிலைமையில இப்ப அமெரிக்கா இருக்கிற காரணம் என்னன்னா, எங்க வந்து ஆல்ரெடி அந்த 12 நாள் போர் நடந்த போது அடிச்சாங்களோ அங்கேயே போய் மறுபடியும் அடிச்சுட்டு வராங்க ஈரான்ல. அந்த இடத்த வந்து ஈரான் ஏற்கனவே வந்து இவங்க இங்கதான் அடிச்சாங்க அப்படிங்கறதுனால அந்த இடத்துல வந்து வைக்கவும் இல்லை, அதை ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் பண்ணிட்டாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இஸ்பஹானு, நட்டான்ஸ் போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் முக்கியமா அமெரிக்கா நடத்திட்டு தான் இருக்காங்க. எது பெருசா சக்சஸ் ஆகாதனால பேசாம உட்காந்துருக்காங்க. IAEA வந்து சொல்லிட்டாங்க, இல்ல எந்த ஒரு கதிர்வுகளும் வந்து கசியல அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உண்மையாலுமே அணு ஆயுதம் இருந்திருந்தா கசிஞ்சிருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க யுரேனியம் இல்ல, அணு ஆயுதம் இல்லைங்கிறத சொல்லிட்டனால இவங்க வந்து ஒரு 2-3 நாளா அடிச்சாலும் பேசாம இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட பிளான் வந்து மறுபடியும் B2 பாம்பரை வச்சு பெருசா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு யூகேவும் கூட்டு சேர போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.